ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 20வது பாட்டு பார்க்க போறோம். பார்க்கலாம். இரு வரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம் ஆதலால் மறுயில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பது பேசவும் வேண்டுமோ. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இரு வரம்பில், அதாவது இறுதி காலத்தில், ராம என்றோர் ராமநாமத்தை சொல்பவர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம். உம்பர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேலுலகத்தை சொர்க்கத்தை குறிக்கும். சொர்க்கத்தில் நிறுவர் நிலை பெற்று இருப்பர் என்பது உறுதி என்பது நிச்சயம். அதனால் மறுயில் மாக்கதை குற்றமற்ற இந்த சிறந்த கதை, நான் ஏற்கனவே மான்றதுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது மாகேஸ்வரன், மகாங்கிற ஒரு பெரிய அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இதை தவிர பெருமை வாய்ந்த, அழகு கொண்ட, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. மாக்கதை அப்படின்னு இந்த இடத்துல சிறந்த கதையை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர், வைகுந்தத்தை அடைவார் என்பது பேசவும் வேண்டுமோ. அதை சொல்லிதான் தெரியணுமா, அதை சொல்லவே வேண்டியது இல்லையே அப்படிங்கிறது தான் கருத்து. இப்ப இதுல இரு வரம்பு அப்படிங்கிறது, இரு அப்படின்னா இறுதி காலத்தை குறிக்கும். வரம்புனாலே எல்லைன்னு அர்த்தம். அதனால இரு வரம்பு அப்படிங்கிறது இறுதி காலம். உயிரை விட இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உயிரை விடும் பொழுது ராம அப்படிங்கிற ராமநாமத்தை சொன்னாலே சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது, அது உறுதி அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த இப்பேற்பட்ட சிறந்த கதை ராமாயணத்தை கேட்கிறவர்களுக்கு வைகுந்தம் நிச்சயமாக அவர்கள் வைகுந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்ல வேணுமா, அது அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம அந்த ராமநாமத்துடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும். அதாவது இது RBVS மணியன் அவருடைய உபன்யாசத்துல சொல்லியிருப்பாரு, காஞ்சி காமகோடி பீடத்துல பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறவர் அந்த பீடத்தை அலங்கரிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி. அவருடைய குருவான ஆத்ம போதேந்திராள் காசியில அவர் தீட்சை வாங்கி, அவர் நீ ராமநாம மகிமைய நீ பரப்பணும், அதுக்கு நீ நாம கோமதி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அத படிச்சு நீ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீ எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அதனால நீ லக்ஷ்மிதரர் அப்படின்னு பூரியில ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் அந்த நூல் இருக்கு, நீ அதை வாங்கி அதை படிச்சு உலகத்துக்கு எடுத்து சொல் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதனால இந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி அவர் என்ன பண்ணிருப்பாரு, சரி நம்ம பூரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம குரு சொல்லியிருக்காரு, அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பூரிக்கு போவாரு. அங்க போற இடத்துல அவருக்கு அந்த காலத்துல வழியில போகும்பொழுது எந்த இடத்துல அப்படியே விசாரிச்சுட்டே தானே போனோம். அதனால அப்படியே அங்க பூரிய சென்றடைஞ்ச உடனே சரி இரவு பொழுதா இருக்கும், அதனால சரி இப்போதைக்கு இங்க திண்ணையில படுத்துப்போம், அப்புறம் நாளைக்கு காத்தால எந்தெந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திண்ணையில படுத்துட்டு இருப்பாரு. தூக்கம் வந்திருக்காது, அதனால அப்படியே சும்மா சாதாரணமா தான் படுத்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நடுராத்திரியில ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, நடு ஜாமத்துக்கிட்டக்க ஒரு 2 பேர் கதை அவங்க அவர் எங்க படுத்துட்டு இருக்காரோ அந்த வீட்டு கதவை தட்டுவாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தா பிராமணர் மாதிரியும், இன்னொருத்தர் பர்கா அணிஞ்ச ஒரு பெண்ணாகவும் இருப்பாங்க. உடனே அவங்க கதவை தட்டினோடனே உள்ள இருந்து கதவை திறப்பாங்க. திறந்துட்டு அவர் நீங்க யாரு, என்ன விஷயம், என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த பிராமணர் அவருக்கு நடந்த கதையை சொல்லுவாரு. அதாவது அந்த காலத்துல அக்பர் இவர் முகலாயர்கள் ஆண்டு வந்த காலம், அது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி காஞ்சி காமகோடி பீடத்துல இருந்தது 1586 வருஷத்துல இருந்து 1638 வருஷம். அப்போ முகலாயர்கள் ஆட்சியில இது இந்து பெண்கள் எல்லாம் சூறையாடிட்டு போறது, கணவன்மார்கள்ட்ட பிரித்து எடுத்துக்கொண்டு பலாத்காரம் செய்வது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் நார்த் இந்தியால அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் தென்னகத்துல இருந்து வரேன், அப்படின்னு நாங்க 2 பேரும் தீர்த்த யாத்திரைக்காக காசிக்கு வந்தோம்.
அப்படி வர்ற வழியில என்னுடைய என்னுடைய மனைவியை என்னால காப்பாற்ற முடியல, குண்டர்கள் வந்து தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். அதுக்கப்புறமா அவங்க வந்து இவளை வந்து முஸ்லீமாக மாற்றி பேர் சூட்டி மாமிசத்தை சாப்பிட வச்சு அவர்களோட குடுத்தனம் நடத்துற அளவுக்கு ரொம்ப சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சிருக்கா. நான் என்னால காப்பாற்ற முடியல. நான் என்ன பண்ணினேன், ஒவ்வொரு தடவையும் நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போகணுங்கிறது எனக்கு உறுதியா இருந்தது. அதனால நான் எங்க அவளை தொலைச்சேனோ அந்த ஊர்ல அதே இடத்துல நான் இரவு நேரங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் இவ வந்துட மாட்டாளா அப்படின்னு நான் எங்க அங்க தேட ஆரம்பிச்சேன். அதே நான் நினைச்ச மாதிரியே என்னுடைய மனைவியும் அங்க என்னதான் அவர்களுடன் இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவளும் சரி கணவன் இங்கதான் வந்து நிச்சயமா என்னைய விட்டுட்டு போக மாட்டார், தேடிக்கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அவளும் அதே சமயத்துல வந்தா. அப்போ அப்படி ஒரு சமயத்துல சந்திச்ச போது நான் வந்து அப்படியே கிடுகிடுன்னு இவளை கூட்டிட்டு வந்துட்டேன் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இவளை வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் வழுக்கி விழுந்த ஒரு பெண், சீரழிஞ்ச பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை இப்போ விழுந்து நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நான் 4-5 பேர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்கதான் வந்து இல்ல பூரியில வந்து லக்ஷ்மி தரர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க கிட்ட நீங்க போய் ஆலோசனை கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த கதவை திறந்தவர் சொல்லுவாரு, லக்ஷ்மி தரர் வந்து காலமாயிட்டாரு, நான் அவரோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அங்க திண்ணையில படுத்துட்டு இருக்கிற பகவான் நாம போதேந்திர சரஸ்வதிக்கு வந்து அடடா நம்ம வந்து அவரை தான் தேடி வந்தோம், கடைசியில் அவர் வீட்டு திண்ணையிலேயே படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து இது சந்தன் தாலாப் அப்படின்னு அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல நீங்க நாளைக்கு விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல அங்க வந்துருங்க, அங்க வந்து ராமநாமத்தை ஒரு 3 தடவை சொல்லிட்டு மூழ்கி நீராடிட்டு வந்தா பாவம்லாம் நிவர்த்தி ஆயிடும், நீங்க அதுக்கப்புறம் உங்க பெண்டாட்டியோட நீங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்க உள்ள இருந்து சத்தம் கேட்கும், இந்த மாதிரி என்னப்பா விஷயம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அதாவது இவரு லக்ஷ்மி தரருடைய மனைவி, அவங்க வருவாங்க. வந்து என்னப்பா சொல்லிட்டு இருக்க, ஏன் ராமநாமத்துடைய மகிமையை நீ குறைக்கிற, எதுக்கு 3 தடவை சொல்லணும், எதுக்கு அனாவசியமா 2 தடவை, ஒரு தடவை சொன்னாலே பாவ விமோச்சனம் கிடைச்சிடுமே அப்படின்னு சொல்லுவாளாம். உடனே அப்பதான் இவருக்கு சட்டுன்னு புரியுமா பகவான் நாம போதேந்திர சரஸ்வதிக்கு, அடடா நம்ம வந்து என்ன எப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த ராமநாமத்துக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அடுத்த நாள் காத்தால இதே மாதிரியே இவர் போனா அங்க குளத்துல மூழ்கி திரும்பி மீண்டு எழுந்திருக்கும் பொழுது இந்த பர்காலாம் இந்த மாதிரியான உடையெல்லாம் இல்லாம ஒரு எப்படி வந்து இவருக்கு தீர்த்த யாத்திரைக்கு எப்படி கிளம்பினாங்களோ அந்த மாதிரி அவர் மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இவர் இந்த நாமகோமதிய பத்தி எழுதும் பொழுது இவர் இது போதேந்திர சரஸ்வதி இந்த மாதிரி எழுதியிருப்பார் அப்படின்னு அவர் சொல்லுவார். எதுக்கு இதை சொல்ல வரேன், ஏதோ ராமனுடைய கால்பட்டு அகலிகை வந்து பெண்ணாக மாறினாள் அப்படிங்கிறது ராமன் உயிரோட இருக்கும் பொழுது அது செஞ்ச காரியம் அப்படின்னு அவசியம் இல்ல, ராம நாமத்துக்கே அந்த மகிமை உண்டு அப்படிங்கிறது அந்த இந்த மாதிரி சொல்றது. அதனாலதான் நம்ம ராமனுக்கு வந்து பத்தித்த பாவனன்னு அதனாலதான் சொல்றோம், வெறுமன ராமனுக்காகன்னு இல்ல, ராம நாமத்துக்கே அந்த மகிமை. அந்த உடனே நம்ம என்ன நினைச்ச கூடாது, சரி அதான் ஒரு தடவை சொன்னாலே போதுமே, அப்புறம் எதுக்கு ஒரு மண்டலம் சொல்றோம், 108 தினம் லட்சார்ச்சனை எல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் போன பாடல்ல சொன்ன மாதிரிதான், நம்ம என்ன மனோபாவத்துல என்ன எவ்வளவு பக்தியோட சொல்றோங்கிறது முக்கியம். நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் திரும்ப 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 சொல்ல 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 நமக்கு அதனுடைய மகிமை நமக்கு புரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு தடவை சொன்னா போதும். அதனால எடுப்புலயே நம்ம சரி அதான் ஒரு தடவை சொன்னா போதும்னு விட்டுறக்கூடாது. சரி, இப்ப அடுத்து நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இருவரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம், ஆதலால் மறுயில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பது பேசவும் வேண்டுமோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல்.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.